விழுப்புரத்தில் காட்டுப்பன்றிக்கு வைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி 10 வயது சிறுவன் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதில் இப்படி சடலமான இந்த சிறுவன் பெயர் ஹரிஷ். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அடுத்த வீரபயங்கரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஷ் தனது தாயாருடன் வயல்வெளியில் நடந்து சென்றிருக்கிறார். அப்போது காட்டு பன்றிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி தன் தாயார் கண்முன்னே மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் சிறுவன் ஹரிஷ். கரண்ட் இழுத்து போட்டுருச்சு. கரண்ட் இழுத்துக்கும் என்னமோ இழுக்குதுன்ட்டு நான் ஓடினேன். கரண்ட்டு நான் கையை பிடிச்சி தூக்கினேன். என்னை பிடிச்சி இழுத்தது கரண்ட்டு. நான் என் சீலையை கட்டி என் பிள்ளை இழுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன் சார். நான் என்கிட்ட தங்கம் போயிடுச்சு சார். 5ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுவன் ஹரிஷின் இழப்பால் அவரது குடும்பம் மட்டுமல்லாது அந்த கிராமமே சோகத்தில் உறைந்திருக்கிறது. அங்கேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, உன் தம்பி ஏதோ ஒரு குழந்தைய அழுதுகிட்டே தூக்கிட்டு போகிறான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வரதுலேயே பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு 2-3 காடு தள்ளி தான் அந்த ஆள் காட்டில் குச்சி காட்டில் கரண்ட் போட்டிருப்பார் போல இருக்கு. இவன் வெளியில் போயிட்டு கால் கழுவலாம் அப்படின்ட்டு அந்தாண்ட போயிருக்கான், மாட்டிட்டோம். இன்னும் அரெஸ்ட் பண்ணலைங்க சார். நேற்றுலேருந்து தேடிட்டு இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. மின்வேலி அமைத்த விவசாயி கந்தசாமி தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது போன்ற மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக குறிப்பிடும் இப்பகுதியினர் இதை தடுத்து நிறுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர். இந்த மாதிரியான பகுதிகளை கண்டறிந்து அரசாங்கம் இலவசங்கள் கொடுக்கும் முக்கியத்தை தவிர்த்து ஃபாரஸ்டை சுற்றி ஒரு கம்பி வேலி அமைத்தார்கள் என்றால் விவசாயியுடைய இந்த பிரச்சனை தீரும். இல்லாவிடில் விவசாயியுடைய இந்த பிரச்சனை எந்த காலத்திலும் தீரப்போவதில்லை. இவ்வாறான மரணங்கள் தொடர்ந்து நடப்பது வாடிக்கையாகிவிடும். வன விலங்குகள் சேதப்படுத்தியதால் பயிர்களை இழந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஜோதி நரசிம்மன்.